Hi friends, welcome to Fragrance of My Life. சுவையான சமையல் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம சமைச்சு சுவைக்க போறது செட்டிநாடு ஸ்பெஷல் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜென்ரலாகவே எந்த சட்னியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி முதல்ல வதக்கிட்டு செய்வீங்க இல்லையா, அந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் அது ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 இன்ச் இஞ்சி போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. அதே மாதிரி பூண்டு ஒரு 10 to 15 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 மிளகா தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால். ஆனால் காரைக்குடி சைடில் நீங்கள் போனீங்கன்னா இந்த செட்டிநாடு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மிளகா சேர்ப்பாங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். எனக்கு மட்டும் தனியாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் எப்போவுமே மிளகாய் அதிகமாக போட்டு சமைப்பேன். இப்போ எல்லாருக்கும்ன்றதால காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணுன்றதால நான் 5 மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மிளகா வதங்கினா போதும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்திங்கன்னா ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் போல் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நீங்கள் 1 சேர்த்திங்கன்னா தக்காளி 2ஆக சேர்க்கணும். அதோட டபுளாக சேர்க்கணும் இந்த சட்னிக்கு. தக்காளி நல்லா கொலைய நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போவே சேர்த்துட்டேன். எப்படி நம்ம உளுத்தம் பருப்பு இதில் சேர்க்க மாட்டோமோ அதே மாதிரி நம்ம புளியும் இதில் சேர்க்க மாட்டோம். நம்ம தக்காளியில் இருக்க புளிப்பு தான் இதுக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாங்க. நார்மலாக நம்ம செய்கிற கார சட்னிக்கு எங்கள் அம்மாலாம் செய்வாங்க கார சட்னி. அதில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு சேர்ப்பாங்க, அப்புறம் புளி சேர்ப்பாங்க இந்த மாதிரி வதக்கும் போது. இதில் நம்ம அந்த மாதிரி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி மையா அரைச்சிக்கோங்க. இதுவே நீங்கள் வரமிளகா அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்கும் உங்களுக்கு. 2வது ட்விஸ்ட் இங்கே தான். நம்ம ஜென்ரலாக கார சட்னிக்கு என்ன பண்ணுவோம், சட்னி அரைச்சிட்டு தாளித்து கொட்டிடுவோம். இதில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த சட்னியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். அதுதான் அந்த அப்படியே நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் இதில் சேர்க்குறீங்களோ அவ்வளோ நாள் இந்த சட்னியை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த நல்லெண்ணெயோட இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அட்டகாசமான காரசாரமாக ஒரு செட்டிநாடு கார சட்னி நம்மளுக்கு கிடச்சிரும். இட்லி, தோசை, பணியாரத்தோட செம்மையான ஒரு காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட் கார சட்னி உங்கள் ஃபேவரட்டாகவும் மாறிடும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி வகை வகையான சட்னி ரெசிபிகள் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. அதை அந்த பிளேலிஸ்ட்டை நான் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன், எண்ட் கார்ட்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் டெய்லி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். தேங்க்யூ.